பாண்டே சார், இனிமேல் பொழப்புக்கு என்ன சார் பண்ண போகிறீங்க? பானிபூரி கடை போட போகிறீங்களா? இல்லை பாவு பச்சி கடை போட போகிறீங்களா? இல்லை ஏதாச்சும் பச்சி கடையை போட்டு இல்லை பால் பண்ணி ஏதாச்சும் இல்லை. ஏன்னா எப்படியும் இனிமேல் ரன் பண்ணி ஆகணும்ல. மானஸ்தனாச்சே மனுஷன், சொன்னதை செஞ்சிருவார். சத்தியம் பண்ணியெல்லாம் சொல்லணும் அப்படியேப்பா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னாப்புல. விஜயால் முடியுமா? என்ன விளையாண்டுட்டு இருக்காப்புலையா விஜய்? அரசியல்லாம் என்ன சும்மா ஏதோ ஆப்பக்கடை நினச்சிட்டு இருக்காப்புலையா? சும்மா அவர் ஏதோ ஷூட்டிங் போகிற மாதிரி நினச்சிட்டு கிளம்பி போயிட்டுருக்காப்புல. இவர் அது ஜெயிக்கிறதாவது ஏதோ கூட்டணி வச்சா அங்கங்கே ஏதோ கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் செய்வாங்க அவங்க தயவில். யார்? இந்த ஏற்கனவே இருக்குல்ல அரசியல் கட்சி. என்னென்னா இந்த அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சாத்தான் விஜயால் கொஞ்ச நாள் அரசியலை சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா மொத்தமாக மூடிட்டு போக வேண்டியது தான். அரசியல் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காப்புல. விஜய் மட்டும் ஜெயிச்சாப்புல. அதாவது தனியாக நின்று நீங்கள் ஆட்சி பெரும்பான்மையெல்லாம் பிடிக்க வேண்டாம். ஒரு 100 தொகுதி, ஒரு 50 20 ஆஃப்டர் ஆல் ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிட்டாப்புல விஜய். அதாவது இது பாண்டே சொன்னது, நான் சொல்லலை. 10 தொகுதி தனியாக நின்று ஜெயிச்சிட்டாப்புல. அப்படின்னா நான் இந்த பத்திரிக்கை தொழிலை விட்டுடுறேன். நான் அரசியல் இனிமேல் பேசவே மாட்டேன். எனக்கு அது வேண்டாம். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் தானே இங்கே எல்லாத்தையும் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். மொத்த அரசியலும் என் நகை கனவுல இருக்குது. நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். விஜயோட நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். என்னென்னமோ ட்ராப் பண்ணாங்க. அதான் இருக்கிற எல்லா மீடியாவும் விஜயை உண்மையிலேயே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அதாவது விஜய் மேலே பாசமாக இருக்கு. விஜய் வருவாரா இல்லைன்றது தான் வேறு. ஆனால் விஜய் வர முடியாது. அதான் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த கூட்டணி தான் முக்கியம். கூட்டணி இருந்தால் தான் மக்கள் ஒரு மனுஷனை நம்புவாங்க. இல்லாட்டி கூட்டணி இல்லாத ஒரு தனி கட்சியை எங்கேயுமே மக்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டது கிடையாது. இவர் என்ன எம்ஜிஆரான்னாங்க. கிட்டத்தட்ட உண்மையிலே இன்றைக்கி ஒரு எம்ஜிஆர் பெர்ஃபார்மன்ஸை தான் விஜய் கொடுத்துருக்காப்புல. இது நல்லதா கெட்டதான்னு தெரியல சார். நடந்துருச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். விஜய் சொன்ன அந்த வார்த்தை தான். ஏன்னா இருந்த வேட்பாளர் எவனுக்குமே அங்கே நிற்கிற வேட்பாளர், இப்போ வெற்றி வேட்பாளர் தஞ்சாவூரில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சாச்சு. தாம்பரத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சாச்சு. தூத்துக்குடியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சாச்சு. இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் தாவேகா வேட்பாளர்கள் பல இடத்துல தொட முடியாத தூரத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இது அத்தனைக்கு காரணம் அந்த இடத்துல அந்த வேட்பாளர் மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் போட்ட உழைப்பு, அந்த தொகுதி பிரச்சனைகளை பற்றி தெள்ள தெளிவாக அந்த வேட்பாளர் புரிஞ்சு வச்சுருக்காரு. நம்ம பிரச்சனையை இந்த வேட்பாளர் தீர்த்து வைப்பார் அப்படின்ற அந்த கதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அவங்க ஜெயித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த வேட்பாளர் கிடையாது. இப்போ சென்னையிலே எடுத்துக்குவோம். புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், இன்னும் கோயம்புத்தூர் இந்த கவுண்டம்பாளையம் கனிமொழி, இவங்க எல்லாரும் இன்றைக்கி ஜெயிச்சு லீடிங்கில் உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருக்குறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க கிடையாது. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணார் பார்த்தீங்களா ஒரு மனுஷன் விஜய்ன்னு சொல்லிட்டு. இப்போ விஜய்க்கு பாலிடிக்ஸ் தெரியுமா? உண்மையிலே அது பயமாகவே இருக்குது. விஜய் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாரா? விஜயால் மக்கள் பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சண்டை போட முடியுமா? அவங்க கொடுக்குற ப்ரெஷரை தாங்க முடியுமா? மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அவர்கிட்ட இருக்க எதுவுமே தெரியாது. அதுதான் சொல்கிறேன், நல்லதோ கெட்டதோ மக்கள் ஒரு மனசாக நம்பி இருக்காங்க. இப்போ வெறும் ஒரு 49% வாக்கு தான் பதிவாயிருக்கு. 49%த்தில் தனியாக நின்று அந்த கட்சி 17% எடுத்திருக்கு. 100% வாக்கு சொல்லலை. நான் சொல்லுவேன் வெறும் 2.5 கோடி வாக்கு தான் பதிவாகிருக்கு. அந்த 2.5 கோடி வாக்கில் ஆல்மோஸ்ட்டு 90 லட்சம் வாக்கு தாவேகாவுக்கு போயிருக்கு. இனிமேல் தான் பேலன்ஸ் இருக்க வாக்கை என்னென்னா. ஆனால் அவன் இப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லோரும் விஜயை பார்க்குறாங்க, எல்லோரும் கூட்டமாக கூடுறாங்க. கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. வருவான், பார்ப்பான், பேசுவான், செல்ஃபி எடுப்பான், இந்த தலைவரை பார்த்துட்டேன்னு போஸ்ட்டு போடுவான், அவன் மட்டும் கிளம்பி போயிடுவான். இவங்களுக்கெல்லாம் ஓட்டே இல்லை. இவங்களெல்லாம் அப்படித்தான் எல்லாரும். அதாவது விஜயை அந்த அளவுக்கு யாரும் பெருசாக எதிர்பார்க்கல. உண்மையிலே விஜயே எதிர்பார்த்துருப்பாப்லையான்றது தெரியலை. ரெண்டாவது, அவர் அரசியல் பேசலை, அவர் மக்கள் பிரச்சனையை பேசலை, அவர் வெளியிலேயே வரல. ஆனால் எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம், வெளியிலேயே வரல.
அதுவும் ஒரு ஆச்சரியம். வெளியில் வரல, மக்களை பார்க்கல, மக்கள் கூட பேசலை, மக்களை பார்த்தா பயந்து தெரிச்சு ஓடினார். மக்கள் இவர் மேலே பாயறதுக்கு பார்த்தாங்க. போகிற இடமெல்லாம் உசுருக்கு பயப்படாதே, ஓட்டு போட மாட்டானா சார்? போகிற இடத்துல எல்லாரையும், அதாவது இவர் வெளியில் வந்தால் சாவு நிச்சயம், இது ஒரு சனிவாரம், அதாவது இது யமனுக்கு ஏஜெண்ட்டு, இது வந்தால் பணம் கண்டிப்பாக விழுகும் அப்படின்னு எவ்வளவோ பேர் சொன்னாங்க. நடந்துச்சு, அது நடக்கும். ஆனால் அதை எதை பற்றியுமே எங்கேயுமே யாரும் கவலைப்படல. இப்போ பாண்டிய அண்ணன் சொன்னாப்புல அது முடியவே முடியாது, விஜயால் ஒன்று, அதை 10 தொகுதி ஜெயிக்க முடியாதுண்ணா. இன்றைக்கி லீடிங்கு 120 ஓடிக்கிட்டு இருக்கு, 120 முன்னிலையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா ரொம்ப கஷ்டம். இது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி ஒரு 10-20 ஒரு 10-20 ரொம்ப அதிகம், 5-10 வித்தியாசப்படலாம், அவ்வளவுதானே தவிர அப்படியே தலைகீழாக மாறி போய் விழுகும் அப்படிலாம் யாருமே எங்களுக்குள்ள நினைக்க முடியாது. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே விஜயை எல்லாருமே ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறதும் தப்பு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதும் தப்பு. இப்போ விஜய் உள்ளுக்குள்ளே வந்துட்டார், சிஎம் ஆகிட்டார், கண்டிப்பாக ஆகிடுவார், இதில் மாற்றமே இல்லை. தனிப்பெரும்பான்மையோடு ஆகுறாப்புலையா, இல்லை எங்கேயாச்சும் கூட்டணி வைக்கிறாப்புலையா, இல்லை யாரையாச்சும் இழுத்து போட்டு உள்ளுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் சிஎம் ஆகுறாப்புலையா. ஆனால் விஜய் என்னும் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்படின்றது வந்துடும், அதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது. அதே மாதிரி திமுக எல்லாருமே கூட்டணி தான் சார் போனாங்க. கூட்டணி எந்த பிரச்சனையுமே, மக்கள் யாரை விரும்புகிறாங்க, மக்கள் முன்னாடி என்ன நினைக்கிறாங்க, மக்கள் யார் வரணும்னு நினைக்கிறாங்க, உண்மையிலே மக்கள் மனசில் யார் இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, உண்மையிலே ஓட்டு போட்ட அத்தனை பேரும் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டோன்றது தெரியாது. அதாவது நமக்கு ஏதாவது மாற்றம் வேணுமா, விஜயால் ஏதாவது நல்லது பண்ண முடியுமா, விஜய் எதையும் மாற்றத்தை கொண்டு வருவாரா, அதெல்லாம் உண்மை அப்படி ஒரு ஆசையில் கிடையாது. இது ஒரு ட்ரெண்ட் செட், அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏதாச்சும் ஒன்று இந்த ஒரு ரீல் வைரல் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ரீலை எல்லாரும் எடுத்து பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஏன்டா இந்த ரீலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எல்லாரும் பண்ணாங்க, நானும் பண்ணேன். இப்போ அதே மாதிரி தான் எல்லாரும் ஓட்டு போட்டான். குழந்தைய முதற்கொண்டு 10 வயசு குழந்தைய முதற்கொண்டு வீட்டில் இருக்கிறவங்கள பாடாப்படுத்தி நீ அவருக்கு தான் ஓட்டு போடணும். ஆனால் அதாவது உண்மையில் இந்த குழந்தைகளுக்காக சொல்லுது, ஆசைப்படுது, மனசு பிள்ளைக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லி போட்ட ஓட்டு தான் அது அத்தனையா. வெறும் வீட்டுக்கு ஒரு விஜய் வருவாப்புல அப்படின்னு அவர் சொன்னாப்புல, வீடே விஜய்க்காக வரும்னு இது வரைக்கும் யாரும் கனவு காணல. உண்மையில் அதை யாரும் நினைக்கவும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் எடுத்து சொன்னாங்க, இது வராது, தற்கொலை கூட்டம், இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டை கெடுக்க போகிறாங்க, இந்த தற்கொலை கூட்டமெல்லாம் வெறும் ரசிகர்கள் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிடலாமா, எல்லாருமே அதைத்தான் நினச்சாங்க. பாண்டேவும் அதைத்தான் சொல்லியிருப்பார், வெறும் ரசிகர்கள், விஜயோட ஃபேன்ஸ், அந்த ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போடுவாங்க, மற்ற யாரும் பொலிட்டிசைஸ் ஆகிருக்க யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் வெளியில் வராமல் எந்நேரமும் அந்த மனுஷன் ஏதாச்சும் ஒன்று அவரை பற்றி பேசி நம்ம தான் பேசணும், நம்ம எல்லோரும் தான் பேசணும், நம்ம தான் அவங்கள கூப்பிட்டு போனோம். அதான் அவர் ஒன்றுமே வெளியில் வாயத்து எங்கேயுமே பேச கிடையாது, அவர் எதை பற்றியும் கவலைப்படவும் கிடையாது. அவரோட ஒரே உனக்கு இதுக்கு நான் இருக்கேன். ரெண்டாவது ஆன்டி இன்கம்பன்சி. இந்த வெறும் ஆன்டி இன்கம்பன்சினால் மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு லீடு அடித்து கொண்டு போனாப்புல அப்படின்னா அப்படிலாம் கிடையவே. இது வரைக்கும் ஜெயித்தவங்களுக்கும் தோற்றவங்களுக்கும் இடையில இருக்க அந்த பர்சன்டேஜ் வெறும் ஒரு 5% தான், 4 to 5% தான் அந்த லீடிங்க்கு இந்த லீடிங்க்கு. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி பயங்கரமாக ரொம்ப நாள் ஃபீல்டில் இருந்த பார்ட்டிஸ் ஃபீல்டில் இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக அரசியலை முழு நேரம் தொழிலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க யாருக்கும் இப்போ அந்த கூட்டத்தில் இருக்க யாருக்குமே ஒழுங்காக ஒரு விஷயத்தை பொலிட்டிசைஸ் பண்ண தெரியுமான்றது தெரியாது. அவங்க அத்தனை பேர் ஆனது வெறும் ப்ளேம் கேம் தான், வெறும் ப்ளேம் கேம், வேறு எதுவுமே கிடையாது. இப்படி புதுசாக அதான் இன்னைக்கு நேற்றைக்கு முளைச்ச மழை இல்லை, அதே மாதிரி நேற்றைக்கு பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சது பெருசாக ஒரே நாள். அந்த மேஜிக் பீனும் வாங்க, அந்த மேஜிக் பீனை போட்டிங்கன்னா அது பொத்துக்கிட்டு உடனே சட்ட மரமாக வளர்ந்து போயிட்டு ஆகாசத்தை முட்டி நிற்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆகாசத்தை இப்போ முட்டி நிற்கிறது தான் தேவைக்கா. இது உண்மையிலே டேஞ்சர். ஆக்சுவலி இது ஒரு பெருமையான விஷயம்லாம் கிடையாது. மற்ற ஸ்டேட்டுக்காரங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்கன்றது தெரியாது. இவ்வளோ தூரம் தமிழ்நாடு பயங்கரமான ஒரு எஜுகேட்டட் ஸ்டேட்டுன்னாங்க, எல்லாம் தெரிஞ்சவனாங்க, முன்னேறிச்சுனாங்க, இந்தியாவிலே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எக்கனாமிக் ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டு,
நிறையா புத்தி இன்டலெக்சுவலான ஒரு இது நல்லா பெரிய பாரம்பரியம் ட்ரெடிஷ்னலான இது. என்னடா இப்படி போயிட்டு ஒரு ஆக்டர் பின்னாடி போயிருக்கீங்க. நமக்கு உண்மையில் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது. நம்ம டைம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ கண்டிப்பாக அவர் வந்துடுவார், உட்கார போகிறாரு, எல்லாம் செய்வார். அவரை சுற்றி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அவரை ஜெயிச்சாச்சு. அதாவது இது வந்து ஒரு படம் கொடுக்குற மாதிரி தான். அவருக்கு இருக்கிற ஃபேமை வச்சு, அவருக்கு இருக்கிற அந்த நேமை வச்சு, அவருக்கு இருக்கிற அந்த க்ரேஸை வச்சு, சாமிங்கை வச்சு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. பட் ஆஃப்டர் தட் இன்னும் ஒரு 6 month டைம் பீரியட், 6 மாதத்தில் அத்தனை பேருக்கும் நம்ம செஞ்சது சரியா தப்பா. ஆனால் அப்படி இருந்தும் அவர் மேலே உசுராக இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷம் கழித்து அவர் ஒன்றுமே பண்ணலைனாலும் எங்கள் அண்ணன் அந்த சேரில் தான் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. வந்தால் என்ன தப்பு? வர்றது தப்பே கிடையாது. வந்ததுக்கப்புறமும் எதுவும் பண்ணாமல் இருந்து மறுபடியும் அப்படியே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பு. இப்போ இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு சூழ்நிலைக்கு அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம். மாற்ற முடியாது. பாண்டிய அண்ணன்கிட்ட மறுபடியும் கேள்வி, உண்மையான அதாவது ஒரிஜினலாக, அதாவது ஒரு அரசியல்வாதி மாதிரி இல்லாமல், ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து செஞ்சுருக்கேன், எனக்கு வந்து இது மற்றவங்களை காட்டிலும் எனக்கு கொஞ்சம் பெருசு அறிவு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாயை விட்டு நிறையா பேசிகிட்டு இருந்தாப்புல. உண்மையிலேயே சொன்னதை பாண்டே செய்வாரா? கேள்வி. பாப்பா செய்வார்.